president of Vasavi Club Vanitha Dindikal. Vasavi Club Vanitha. Vanitha na ladies. Ladies ku naanga thaniya club irukku. Vasavi Club Vanitha Dindikal. Angirundhu vandirukanga. Mrs. Mrs. Sandana Lakshmi, President. Thank you. ரொம்ப அழகா எல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாம் இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு மலரும் நினைவு வருது. உங்க மாதிரி நாங்களும் படிச்சு தானே வந்திருக்கோம். நாங்கள் என்னால் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எல்லாம் பார்க்கும்போது. இப்போ எங்களோட கிளப்ல இருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரைனர்ஸை வந்து நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு ரொம்ப பெரிய ஆளுங்களாக வருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க, ரொம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நீங்களும் எல்லாரும் நல்லா படித்து அதே மாதிரி எல்லாரும் ஒவ்வொரு போஸ்டிங்கில் நல்லா வரணும். நிறைய பேர் ஐஏஎஸ்க்கெல்லாம் நிறைய வாண்டட் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்லாம் நிறைய எழுதுங்க, நிறைய படிங்க, உங்களோட லைஃப்பில் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் யாரும் நினைக்காதீங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் தான் வந்து ரொம்ப நிறைய கொடுத்துட்ருக்கு, நிறைய சலுகைகள் கொடுக்குது, நிறைய படிப்பு கொடுக்குது. உங்களோட ஃப்யூச்சர் நீங்கள் வந்து நினைக்கும் பொழுது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து உங்களுக்கு உங்களோட எதிர்காலம் தான் தெரியணும். நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் எல்லாத்துக்கும். ஓகே, PhD in education. இன்னைக்கு நான் உங்களுக்கு மோட்டிவேஷனல் கிளாஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் தினம் வந்து என்ன படிக்கிறீங்க? சப்ஜெக்ட் ஓரியன்டாக படிக்கிறீங்க, உங்கள் லெசன்ஸ் படிக்கிறீங்க. இது வந்து அதுலேருந்து டிஃப்ரெண்ட்டு மோட்டிவேஷனல். அந்த இதை நம்ம எப்படி ஆன் பண்ணிக்கலாமா? ஓகே, அந்த இதை நம்ம எப்படி என்ரிச் பண்ணுறது, நம்ம படிக்கிறத எப்படி நம்ம படிப்பை வந்து எப்படி மேம்படுத்திக்கிறது, அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி படிக்கிறது, எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம பார்க்க போகிறோம், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே உங்களுக்கு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்ம வந்து நம்மளுடைய அப்பியரன்ஸை வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும், பிடிச்சிருக்கு. வெரி குட். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க அப்பியரன்ஸ் எதுக்கு நீங்கள் நம்ம இம்பார்ட்டன்ஸ் எடுக்கணும். என்னம்மா ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு அப்பியரன்ஸ் எப்படி நீங்கள் அதை எதிர்பார்க்குறீங்க, எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? என்னம்மா எனி ஒன் ஒருத்தராக சொல்லுங்கள், ரவுண்ட் பண்ணிடுமா, சொல்லுமா. எப்படி வேணும், எப்படி இருக்கணும்? ஸ்மார்ட். வெரி குட், சூப்பர். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. எப்படி இருக்கணும்? ஃப்ரீயா இருங்க. நான் ஒன்றும் கிளாஸ் டீச்சர்லாம் கிடையாது, சப்ஜெக்ட் டீச்சர்லாம் கிடையாது, இன்டர்னல்லாம் மார்க்லாம் போட மாட்டேன். ஜாலியாக இருப்போம் நம்ம. எப்படி வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸ்மார்ட்டு, க்யூட்டு. ஓகே சூப்பர். ஓகே, ஸோ என்ன டிசிப்ளின். ஓகே, ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அப்பியரன்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு என்ன அட்டையர், அதுக்கு என்ன அட்டையர். அட்டையர் எப்படிமா இருக்கணும்? எந்த இடத்துல நம்ம எங்கே போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். வீட்டில் இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுட்டு இங்கே வரலாமா, ஸ்கூலுக்கு வர முடியுமா? முடியாது. அதே வந்து ஒரு கோவிலுக்கு போகும்போது எப்படி போவோம், கேஷுவல்ஸ் எப்படி அது மாதிரி போவோமா, ஃபார்மல்ஸ் போவோம். சில கோவிலெல்லாம் இந்த தான் ட்ரெஸ் கோட்லாம் சொல்லியிருக்காங்களே. திருப்பதியிலலாம் என்ன வேஷ்டி கட்டிட்டு வரணும், ஷர்ட்டு பைஜாமா அது மாதிரி போட்டு வரணும். லேடிஸ்னால் சுடிதாரு, சாரீ, ஆஃப் சாரீ, ட்ரெடிஷ்னல் வேர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அட்டையர் ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா. போகும்போதே நம்ம நீட்டாக போகணும். பார்த்தோன்னே ஓகே குட் இஸ் ஃபிட் ஃபார் அவர் ஜாப் எனிதிங். ஓகே, அந்த மாதிரி ஒரு பேர் எடுக்கணும். அட்டையர் நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரெஸ் கோட் இருக்கணும். சில ஸ்கூல்ஸ்லாம் நம்மளுக்கு யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க, இதுதான் ட்ரெஸ் கோடு, இந்த மாதிரி தான் வரணும். கேர்ள்ஸ்னால் தலை பின்னி ரிப்பன் வச்சுருக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ
அட்டையர் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் என்னது? ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா என்ன என்ன ரீட் யாராவது படிங்க. இங்கே மேலே இருக்காங்க படிங்க. Yes, attitude is a little thing. சின்ன விஷயம் தான். That makes a big difference. பாருங்க, நம்மளுடைய பிஹேவியர், நம்ம எப்படி ஒரு இடத்துல பிஹேவ் பண்றோம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஒரு தாட்டோட நம்ம போறோம், பாசிட்டிவ் தாட்டோட போறோமா, எப்படி ஒரு இவங்க வந்தாலே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. ஸோ பார்த்துருக்கீங்களா, அடடா இவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் ஃபோன் வந்தால் கூட நம்ம அடாடா இவங்க கிட்ட இருந்து ஃபோன் வந்துடுச்சு நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? சில ஃபோன் பண்ணால் ஜாலியாக எடுப்போம். அதே மாதிரியே வந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், யாராவது வந்தாங்கன்னா எப்படி அவங்களுடைய பிஹேவியரை வச்சு நம்மளுடைய மைண்ட் செட்டு மாறுமா மாறாதா? இவங்க வந்தாங்களா, சம் டீச்சர்ஸே உங்களுக்கு வந்தால் இவங்க வந்தால் ஜாலி நம்மளுக்கு. சில கிளாஸ் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் ஒன்று பிடிக்காம இருக்கலாம், இல்லை சாரோட இது ஆட்டிடியூட். அப்போ தான் ஆட்டிடியூட் என்னென்ன பிஹேவியர், அவங்களுடைய தாட் ப்ராசஸ், இதெல்லாம் தான் வந்து என்னது ஆட்டிடியூட். நம்ம சின்ன ஒரு மாற்றம் நமக்குள்ள கொண்டு வந்தாலே நம்ம எப்படி தெரியுமா, எப்படிமா தெரியும்? சின்ன இது வந்து நம்ம கிட்ட ஒரு குட் ஆட்டிடியூட் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி தெரியுமா வெளியில? சிங்கம் மாதிரி. எப்படி தெரியலாம்? சிங்கம் மாதிரி தெரியலாம். ஸோ நம்ம கிட்ட நம்மளுடைய ஆட்டிடியூடை நல்ல வகையில நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு சின்ன மாற்றம் தான் அது வந்து எப்படி தெரியுமா, ஒரு பெரிய மாற்றமா கொடுக்கும். சரியா? ஆட்டிடியூடுன்றது ஒரு சின்ன விஷயம் தான். எதுவாக இருந்தாலும் ஒரு குட் பிஹேவியர் இருக்கணும், குட் அப்ரோச் இருக்கணும், பாசிட்டிவ் தாட் இருக்கணும். அப்படி நம்ம ஆட்டிடியூட் இருந்ததுன்னா நம்ம பார்க்குறவங்களுக்கும் எப்படி தெரியுமா, ஒரு குட் என்னம்மா குட் பர்சனாலிட்டியாக தெரியும். நெக்ஸ்ட் ஆப்டிடியூட். என்னது? ஆப்டிடியூட். anyone read? யாராவது படிங்க, கீழே இருக்கிறத படிங்க. The inborn potential to do something, skill to a certain level, competency to achieve something capable. சூப்பர். இன்பார்ன் ஸ்கில். எல்லார்கிட்டையுமே திறமை இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கு. சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் நல்லா பேசுவாங்க, சில பேர் நல்லா எழுதுவாங்க, சில பேர் கவிதை எழுதுவாங்க, படம் வரைவாங்க. எல்லார்கிட்டையுமே என்ன இருக்கு? திறமை இருக்கு. ஸ்கில் என்ன இருக்கு? ஸ்கில், திறமை இருக்கு. டு எ சர்டைன் லெவல், ஒரு குறிப்பிட்ட லெவல்ல நம்ம கிட்ட திறமை இருக்கு. டு என்னது? அச்சீவ் something, to achieve something. எல்லார்கிட்டையுமே திறமை இருக்கு. யாருமே வந்து திறமை இல்லாதவங்க இல்லை. எல்லாருமே நம்ம பிறக்கும் போது எப்படி பிறக்கிறோம்? திறமையோட தான் பிறக்கிறோம். அதை நம்ம எப்படி அதை வந்து மேம்படுத்திக்கிறோம் அதில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எல்லாம் போனோம்னாலே, இன்டர்வியூஸ் எல்லாம் போனோம்னாலே ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்டிடியூட் டெஸ்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்னன்னா, இந்த மாதிரி நம்மளுடைய திறமையை நம்ம எவ்வளோ தூரம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுல இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ் படிக்கிறோம், செய்கிறோம், அதை நம்ம எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணுறோம். எக்ஸாம் வரப்ப நம்ம படித்ததை எவ்வளோ தூரம் நம்ம திறமையை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 3 A's. ஃபர்ஸ்ட் என்ன? அட்டையர், ஆட்டிடியூட். வெரி குட், சூப்பர். இப்போ நம்ம கிளாப் பண்றோம் இல்லையா? எல்லாரும் எப்படி கிளாப் பண்ணுவீங்க? நார்மலா எப்படி பண்ணுவோம்? இப்படி பண்ணுவோம். ஆனா எப்படி பண்ணணும்? சவுண்ட் கம்மியா தான் வரும், பட் வந்து இப்படி பண்ணணும். ஏன்னா நம்ம கையில வந்து 14 வகையான நாடிகள் இருக்கான். நம்ம நாடிகள் இருக்கான். அப்புறம் 314 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கான். என்ன இருக்கு? அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் வந்து தூண்டுறோம், ஸ்டிமுலேட் பண்றோம். இப்படி கிளாப் பண்றதுனால என்ன பண்றோம்? ஸ்டிமுலேட் பண்றோம். நம்ம உடம்புக்கே தெரியும், நம்மளுக்கு தெரியலனாலும் நம்ம உடம்புக்கு தெரியும், நம்ம உடம்புக்கு இன்னைக்கு என்ன தேவை. இப்போ தர்ஸ்டியா ஃபீல் பண்றோம், தாகம் எடுக்குது, நம்ம உடம்பு சொல்லுது, மூளை கேட்குது.
நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி குடிக்கிறோம். ஸோ நம்ம உடம்புக்கு தெரியுமா? நம்ம தான் கவனிக்கிறதில்ல நம்ம உடம்புக்கு என்ன தேவை, என்ன ஏது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம கிளாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன, நம்ம உடம்புக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அது ஸ்டிமுலேட் பண்ணும். இயற்கையாக கிடைக்கிற ஆக்சிஜன் எடுக்கிறதோ, என்ன நம்ம தண்ணி வேணும் அப்படிங்கிறதோ, இதெல்லாம் இன்டேக்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த அப்பு பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாமா கிளாஸ்? நெக்ஸ்ட் இது என்னம்மா? எத்திக்ஸ். எத்திக்ஸ்னா என்ன? வெரி குட். எத்திக்ஸ்னா என்னம்மா? எத்திக்ஸ், வாட் டு டு குட் அண்ட் பேட், எது நல்லது, ரைட், எது தப்பு, இதெல்லாம் சொல்றது தான் எத்திக்ஸ். நீதி நூல்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீதி நூல்கள், திருக்குறள், ஆத்திச்சூடி, இதெல்லாமே வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது? இப்படி இருங்க, இதை செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சால் நல்லது, இப்படியெல்லாம் என்னென்ன சொல்கிறோம். இந்த திருக்குறள் இப்படியெல்லாம் கரெக்டாக எல்லாருக்குமே, எனக்கு உனக்கு அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே இந்த மாதிரி நீதிகளை வந்து இப்படி இருக்கணும், செய்யணும் அப்படிங்கிறது சொல்கிறதுனால தான் அதை என்ன சொல்கிறாங்க? உலக பொதுமுறை. திருக்குறள் என்ன சொல்கிறாங்க? எல்லாருக்கும் பொதுவான நீதியை சொல்கிறதுனால அதுக்கு வந்து உலக பொதுமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ எத்திக்ஸ்னா என்ன? இன்டெகிரிட்டினா என்னன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், இப்போ எல்லாரும் அமைதியாக இருக்கும்போது ஒருத்தவங்க மட்டும் எழுந்திரிச்சு டான்ஸ் ஆடுறது, அவங்க பாட்டி பாடிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஒழுக்கமாக ஒரு இடத்துல ஒன்றே போய் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறது, இன்டெகிரிட்டி. நெக்ஸ்ட்டு மாரல். மாரல்னா என்னம்மா? என்னம்மா? ஏய் சொல்லுங்க, ஃப்ரீயா சொல்லுங்க. இது என்ன உங்களுக்கு தயக்கம்? ஃப்ரீயா ஒரு 2 பேசுறேன் சொல்லுங்க. மாரல்னா என்ன சொல்லுவோம்? நீதி. வெரி குட். என்னம்மா? நீதி. நம்ம ஸ்கூலுக்குன்னுட்டு சில வரமுறைகள் இருக்கு. ஸ்கூலுக்குன்னா கரெக்டாக எத்தனை மணிக்குமா உங்களுக்கு கிளாஸு? ஸ்கூல் எத்தனை மணிக்கு? 8:30க்கு. ப்ரேயர் எத்தனை மணிக்கு? இந்த மாதிரி சில நீதிகள் இருக்கு. கரெக்டாக 8:30க்கு வந்துடணும், 9 மணிக்கு ப்ரேயருக்கு வரணும், இப்படியெல்லாம் இருக்கிறது. நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ். இதான் கொள்கைகள். நம்ம ஸ்கூலுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கூலுக்குன்னு வந்து அந்த இடத்துல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஹானஸ்டி. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணுமா? நேர்மையா இருக்கணும். நேர்மையா இருந்தாலே எல்லாரும் நிமிர்ந்து பார்ப்பீங்க. ஏதாவது தப்பு செஞ்சால் நம்ம எப்படி பண்ணுவோம்? குனிஞ்சு. எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? ஹானஸ்டாக இருக்கணும். ஹானஸ்டாக இருந்தோம்னாலே நம்ம கண்ணு நேராக பார்ப்போம். எப்பொழுதுமே எப்படி பார்த்து பேசணும்னு சொல்லியிருக்காங்க? ஐ கான்டாக்ட். நேராக கண்ணை பார்த்து பேசணும். ஓகேவா? வேறு ஏதாவது ஞாபகம் வருதா? ஹானர். மரியாதையாக இருக்கணும். நம்மளுக்கு அப்போ தான் கிடைக்கும் ஹானர். நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படிதான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் நம்ம வாங்குறோம். நெக்ஸ்ட் வாசவி கிளப் இன்டர்நேஷனல்னு சொன்னேன்லம்மா. ஆமா, ஆஃப் பண்ணிக்கோ. இவங்க ரெடியா ஆன். ஓகே. சாய்ஸ்னா என்னம்மா? நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம எதை செலக்ட் பண்ணணும்? ரைட் ஆப்ஷன். வெரி குட். சூப்பர். ரைட் ஆப்ஷன் எப்படி செலக்ட் பண்ணணும்? எந்த இடத்துலையுமே அந்த இடத்துக்கு பொருந்துற மாதிரி ஆப்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பி நான் ட்ரெஸ்ஸுக்கே வரேன். ட்ரெஸ்ஸு நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். வாட்ரோப் பீரோ திறந்தோம்னா நிறைய ட்ரெஸ்ஸஸ் வரும். நம்ம எந்த பிளேஸ்க்கு போகிறோமோ அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸை சாய்ஸ் நம்ம எப்படி பண்ணணும்? செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணணும்? கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் கான்ஷியன்ஸ் மீன்ஸ் எங்கேயுமே எப்பொழுதுமே ஒரு
சுய நினைவோட இருக்கணும். என்னடா புத்தியோட நடந்துக்கிறியா கேட்பாங்களா? புத்தி இருக்கா? அன்கான்ஷியஸாக நான் செஞ்சுட்டேன், என்னையும் அறியாமல் நான் செஞ்சுட்டேன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால எப்பொழுதுமே நம்ம வந்து கான்ஷியஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஹானஸ்டி பார்த்துட்டோம். ரைட் திங்ஸ். ஃபேர்னஸ்னால் என்னம்மா? எழுதும்போது ரஃப் காப்பி ஃபேர் காப்பி அப்படின்னு எழுதிட்டீங்களா? ஃபேர் காப்பினா என்ன? என்னம்மா ஃபேர் காப்பினா? என்னம்மா? உண்மையானது. வெரி குட், சூப்பர்மா. என்ன எப்படி சொல்லணுமா? எதுவாக இருந்தாலும் உண்மையா, ஃபேர்னஸ். எந்த இடத்துலையுமே நம்ம எப்படி இருக்கணும்னா உண்மையாக நடக்கணும். எப்படி நடக்கணும்? வெரி குட். ஃபர்ஸ்ட்மா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு வந்து இது உங்களுக்கு எனர்ஜைசர். நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னா எனக்கு என்ன எனர்ஜி. இப்போ நம்மளே பேசிக்கிட்டே இருக்கோம், மொழியாக பேசுறதுக்கும் பதில் எதிராளி வந்து நம்மளை கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? எப்படிமா இருக்கும்? நம்ம ஆக்டிவாக இருப்போம், நம்ம எனர்ஜி லெவல் பூஸ்ட் ஆகும், எல்லாமே ஆகும் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணணும், பிரிஸ்காக இருக்கணும், சந்தோஷமா. இப்போ தான் நான் தான் சொல்லிட்டேன்ல, எதுக்கு தயக்கம்? உங்களுக்கு தயக்கமே வேண்டாம். ஏதாவது தப்பாக பேச போறீங்களா? அது கிடையாது. ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எதுவாக இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கும். பட் தெரியாததான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? கரெக்ட் தான் பண்ண போகிறேன். சரியா? அவ்வளோதான். ஓகே. இப்போ எத்திக்ஸ்னால் என்னென்ன எப்படி 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 நடந்துக்கணும் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? உலக பொதுமுறைன்னுட்டு. அதே மாதிரி ஆத்திச்சூடியும் சொன்னேன். ஆத்திச்சூடி என்ன சின்ன கிளாஸ்ல என்ன படிச்சிருக்கீங்க? ஆத்தி அதுல என்னடா படிச்சிருக்கீங்க? சூப்பர். எல்லாம் பரவாயில்ல. இது என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்களா? நம்ம படிக்கிறது எப்படி படிக்கிறோம்? பாட்ட அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கடவே, ஈவது விடவே. இப்படி எப்படி படிச்சிருக்கோம்? பாட்டா படிச்சிருக்கோம். ஸோ நம்ம படிக்கிறத சில இது மாதிரியே நம்மளே வந்து ஒரு தொடர்பு படுத்தி படிச்சோம்னா எப்படி இருக்கும்? ஏபிசிடி எப்படிமா படிச்சீங்க சின்ன வயசுல? என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி தந்ததுனால எனக்கு பாட்டு தெரியுது. ஸோ இது மாதிரி பாட்டாக நம்ம படித்தோம்னா என்னது லைஃப் லாங் நம்மளுக்கு மறக்கவே மாட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு எத்திக்ஸ் பார்த்தோம். அடுத்தது எட்டிகேட்ஸ். இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எட்டிகேட்ஸ். சே ENTIQUETTE. ஆனால் அதை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? எட்டிகேட்ஸ். எப்படி சொல்லணும்? அந்த அந்த கியூ இடத்துல சொல்லிட்டு கேட்ஸ், எட்டிகேட்ஸ் அப்படிதான் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எட்டிகேட்ஸ்னா என்ன? இப்போ எத்திக்ஸ் மாதிரியே தான் எட்டிகேட்ஸும் என்ன? எத்திக்ஸ் மாதிரியே தான் எட்டிகேட்ஸ். ஒரு இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது தான். எதுக்குடா இவங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரியே வெல்பீயிங் எப்படி நடந்துக்கணும் இதையே நம்ம சொல்கிறாங்களே அப்படின்னா, படிப்புன்றது ஃபஸ்ட்டு டிசிப்ளினில் தான் ஆரம்பிக்குது. ஒழுக்கம், ஒபீடியண்ட்டாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒபீடியண்ட்டாக. நம்ம இன்னைக்கு நம்ம டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க அதை நம்ம பெரியவங்க மெயினாக நம்ம யாரை பார்ப்போம் இந்த காலத்தில்? டீச்சர்ஸை பார்க்குறோம். அடுத்தது உங்களுடைய பேரண்ட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன? பேரண்ட்ஸ். மாதா பிதா குரு தெய்வம். ஃபஸ்ட்டு அம்மா அப்பா தான் நம்மளுக்கு எல்லாமே. அவங்கள நீங்கள் சந்தோஷப்படுத்தி பாருங்களேன், அவங்க எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க? என்னென்ன செஞ்சால் அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்கப்பா? நல்லா
படிச்சா. அடுத்தது ஒழுக்கம். அடுத்தது ஒழுக்கம். நெக்ஸ்ட் நல்ல வேலை, நல்ல வேலை செஞ்சா. சந்தோஷம். நிஜம் தானே? ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் செய்யலாம்ல, தப்பு இல்லைல்ல. சின்ன சின்னதா ஹெல்ப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நீ என்னப்பா பண்ணுவ? அம்மா அப்பாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவ வீட்டுல? சொல்லுங்க. உங்களை நான் சொல்லுங்க, என்ன சொல்லுங்க. வீட்டுல என்ன ஒரு சின்ன ஹெல்ப் என்ன பண்ணுவ சொல்லு. வெரி குட், சூப்பர். அதுவே ஒரு நீ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்ட. டிசிப்ளின்டா, ரொம்ப ஒபீடியண்டா அவங்க சொல்றத செஞ்சு கொடுக்கறது, அதுவே பெரிய விஷயம் தானே. கிளாப் பண்ணுங்க. நம்ம செய்யறது தப்பே கிடையாது. அதே மாதிரியே பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லா வேலையும் நம்ம கத்துக்கணும். இப்ப நம்ம அவங்களுக்கு செய்யறோன்றதை காட்டிலும் நம்ம எல்லா வேலையுமே சின்ன சின்னதா வீட்டுல நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே செல்ஃப் டிபெண்டன்ட், நம்மளே சுயசார்பு வாழ்க்கை. அடுத்தது இண்டிபெண்டன்ட் லைஃப். சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னன்னா, நம்பிக்கை. எனக்கு வீட்டை மெயின்டைன் பண்ண தெரியும், சமைக்க தெரியும், அதே மாதிரி நல்லா படிச்சிருக்கேன், வேலைக்கு போவேன், இதெல்லாம் சொல்லணும்னாக்கா இப்படி இருந்தோம்னா நம்ம எப்படிமா இருப்போம்? இண்டிபெண்டன்ட் லைஃப் வாழலாமா வாழப்படாதா? வாழலாம். இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம்னா நம்ம வந்து என்ன, யாருமா நம்மளுக்கு சாப்பாடு போடுறா? அம்மா அப்பா. வெரி குட். யார் சொன்னீங்க? விவசாயி. அடிநாதம். விவசாயம் தான் அடிநாதம். எங்க இருந்து சாப்பாடெல்லாம் கிடைக்குது? சூப்பர்மா. எங்க வெக்கப்படாத சின்ன சந்தோஷம் தான். என்னுடைய சின்ன சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு இது உங்களுக்கு சின்னதா இருக்கலாம், ஆனா ஒரு சந்தோஷம் அதை வந்து வெளிப்படுத்துறேன், அவ்வளவுதான். ஓகே. விவசாயம் இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் இண்டிபெண்டன்ட் லைஃப். ஏதோ ஒண்ணு அவங்க நிலத்துறாங்க, அதை வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையுமே இது பண்ணலாமா பண்ணக்கூடாதாமா? நெல் இருக்கு, சாப்பாட்டுக்கு நெல் இருக்கு, கீரை போட்டுப்பாங்க, தண்ணி இருக்கு, பழம் ஏதாவது மரம் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா விவசாயத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூமியில நெல் மட்டும் போட மாட்டாங்க, அதை சார்ந்து கீரை போடுவாங்க, அதுக்கப்புறம் மரம் இருக்கும், பழங்கள் வரும், இந்த மாதிரி கருவேப்பிலை, முருங்கை மரம், இந்த மாதிரி. அவங்க யாரையாவது இப்போ கொரோனா வந்துச்சா? இப்ப நீங்களே பாருங்க, நம்ம வீட்டுல எதுவும் இல்லைன்னாதான் நம்ம எங்க போவோம்? வெளியில அடுத்தவங்கள எதிர்பார்த்தோம். இல்லைன்னா நம்ம எப்படி இருந்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியனோட லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1 மாசம் நம்மளால வச்சு சமாளிக்க முடியும். வீட்டுல இருக்கிற அரிசி இருக்கும், பருப்பு இருக்கும், அதை வச்சு ஏதோ ஒன்று சமைப்போம். புளி, மிளகாத்தூள், இதெல்லாம் ஸ்டோரேஜ் சிஸ்டம். நம்ம அதாவது எதுக்கு சொல்ல வரோம்னா ஸ்டோரேஜ் சிஸ்டம் நம்மளுக்கெல்லாம் இருக்கு. ஆனால் இதுலலாம் வெஸ்டர்ன் கல்ச்சர்லலாம், யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லலாம் என்ன, ஈஸியாக வாங்குறோமா, அவனில் வைக்கிறோமா, சாப்பிட்றோமா, முடிஞ்சு போச்சு. என்ன சாப்பிடுவாங்க அவங்க? மோஸ்ட்டாக என்ன சாப்பிடுவாங்க? ப்ரெட்டு, பீஸா, பர்கரு, அது இது, ப்ரெட்டு, ஜாம் எல்லாம் போடும். அது எத்தனை நாள் வச்சுக்க முடியும்? ப்ரெட்டு, ஜாமெல்லாம் ப்ரெட்டெல்லாம் எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணிக்க முடியுமா? ஒரு 2 நாள் வெளியில் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ரெஃப்ரிஜரேட் பண்ணோம்னா எத்தனை நாள் வச்சுக்கலாம்? ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். நம்ம இந்தியன் கல்ச்சர் தான் என்னைக்குமே என்ன பெஸ்ட். நம்ம கல்ச்சர் தான், இந்தியன் கல்ச்சர் தான் த பெஸ்ட். நம்ம வந்து எங்கேயுமே ப்ரௌடா சொல்லிக்கலாம். சில பேருக்காக நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நாட்டில் என்ன பண்ணுவோம்? எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிப்போம். அங்கே என்ன பண்ணுவாங்க? ட்ரெஸ் போட்டுட்டு செஞ்சு போட்டால் முடிஞ்சு போச்சு. ஆனால் நம்ம கல்ச்சர் என்ன அதுலேயே நம்ம கிளீன்லினஸ் வந்துருச்சு. நம்ம தூய்மை, உடல் தூய்மை, மன தூய்மை. கோவிலுக்கு என்ன போகிறோம்? மன தூய்மைக்காக கோவிலுக்கு போகிறோம். நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர் வந்து ஒன்று வந்து பார்த்து செஞ்சு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். சரி, அதில் கொஞ்சம் எக்ஸாம்பிள். எடிகேட்ஸ்னால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுடைய பிஹேவியர்ஸ், நம்மளுடைய நடத்தைகள். இப்போ ரோட்டில் போகும்போது நீங்கள் எப்படி என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? என்ன ரூல்ஸ்? இல்லைன்னா எப்படி நடந்துப்பீங்க? என்ன பண்ணுவீங்க? வெரி குட், சூப்பர். எப்படி போவோம்? லெஃப்ட் சைட் போவோம். அடுத்தது வேற என்ன பண்ணுவோம்?
ஜீப்ரா கிராசிங், வெரி குட், சூப்பர். அடுத்தது என்ன பண்ணுவோம்? இங்க சொல்லுங்கம்மா, சத்தமா டிராஃபிக் ரூல்ஸ், வெரி குட். எப்படி பண்ணுவோம்? டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட், வண்டி வந்தா எப்படி போவோம்? ரோடு முன்னாடி போவோமா? நேற்று கூட ஒரு டிவியில் ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ரோட்ல முன்னாடி வண்டி போயிட்டு இருக்கு, பின்னாடி வந்தவர் ஆர்ன் அடிச்சுட்டு போயிருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியல, பாலிமர் நியூஸ்ல வந்தது. சைடு கேட்டு இது ஆர்ன் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஏன் ஒதுங்கி போக மாட்டியா, செய்ய மாட்டியான்னு அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. முன்னாடி போற வண்டிக்காரங்க பின்னாடி வரவங்க சண்டை போட்டிருக்காங்க. இந்த பிரச்சனை என்ன ஆயிடுச்சு, அவங்க ஃபேமிலி பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. அந்த முன்னாடி போற அந்த எக்ஸ்ன்னு வச்சுப்போம், பின்னாடி வந்தவர் ஒய் போய் அவங்க தம்பி கிட்ட ஒரு மெக்கானிக் ஷெட்ல போய் அந்த இசட் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சண்டை போய் இது பண்ணி அங்கே ஒய் கிட்ட வரைக்கும் போயிடுச்சு. ஒய்க்கு கோவம் வந்துடுச்சு. என்ன பண்ணாரு, மெக்கானிக் ஷெட்ல இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த எக்ஸை ஒரு சின்ன இது வழி விட்டு போயிட்டோம்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த இது என்ன நடந்துச்சு, அந்த சின்ன ஒரு இது கூட இல்லாமல் பொறுமை இல்லாமல் சண்டை வந்து அவரை வந்து குத்தி அவர் அந்த வேவே இதாகிட்டார். ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு பொறுமை வேணும். எந்த இடத்துலையும் நம்ம விட்டு கொடுத்தோ கெட்டு போக மாட்டாங்க. எப்பொழுதும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விட்டு கொடுத்தோ கெட்டு போவதில்லை. அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் விட்டு போகலாம். நம்ம வந்து அவங்க நிலைமையிலும் யோசிக்கணும். பாவம் என்ன அவசரமோ, சரி வழி கொடுப்போம், அந்த மாதிரி நினைங்க. பாவம் எதிராளியை வந்து நம்ம அடுத்தவங்க ஆரன் அடிச்சு இது பண்ணுறாங்கன்னா திட்டுறது. இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திட்டுவோம். ஆனால் அவங்க நிலைமையில நம்மளை வச்சு பார்க்கணும். அதுதான் படித்தவங்களுக்கும் படிக்காதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். நம்ம வந்து கல்ச்சர்டு பீப்புளாகவே இருப்போம். பாவம் அவனுக்கு என்ன அவசரமோ போகட்டோனே, நீ வண்டி ஓட்டினாலும் நாளைக்கு அதை ரூல் ஃபாலோ பண்ணுங்க, அவனுக்கு என்ன அவசரமோ போகட்டும், வழி விடுங்க, செய்வோம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி சார் நான் கொஞ்ச நேரம் எப்படிமா கொடுத்தேன் நான் அந்த மரியாதையை கொடுப்பேன். யாராக இருந்தாலும் மரியாதையை கொடுப்பேன். நான் டாக்டரேட்டு அவருக்கு தெரியுமா தெரியாது. ஆனால் நான் வெளியில் ரோட்டில் பார்த்தனாலும் நான் யாருன்னா உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கல்ச்சராக நடந்துக்கோமே, அதில் என்ன தப்பு இருக்குது? சார் ப்ளீஸ், எக்ஸ்கியூஸ், தேங்க்யூ. கண்டக்டர் டிக்கெட் கொடுக்கறதும் அவரோட வேலை தான். ஆனால் வாங்கினவங்க என்ன சொல்லணும்? தேங்க்யூ சொல்லணும். ஓகேவா? ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் வச்சு அது செஞ்சாங்கன்னா தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்காதீங்க. எல்லாருக்குமே பழகுங்க. உங்களுடைய பிஹேவியரே மாறி போயிடும். நம்ம காந்திஜி படத்தில் பென் அவர் நடித்தார், காந்திஜியாக நடித்தார். அந்த காலத்தில் வந்து ஒரு படம் எடுக்கணும்னா எவ்வளோ நாள் ஆகும். அந்த மாதிரி அவர் ஏறக்குறைய 1 வருஷம் காந்தியா நடிச்சதுனால அவர் வந்து என்ன ஆயிட்டாராம், காந்தியோட பிஹேவியரெல்லாம் வந்துடுச்சு. அவருக்குள்ளார காந்தி எப்படி நடந்துப்பாரோ அதே மாதிரியே அவருடைய வாழ்நாள் ஃபுல்லும் அதே மாதிரியே நடந்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. காந்திஜி மாதிரி நடிச்சதுனால அவர் காந்திஜியோட பழக்க வழக்கத்தை அவருடைய லைஃப் லாங் ஃபாலோ பண்ணாரு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உங்களுடைய நேச்சர் பிஹேவியர் ஆகிடும். ஒரு 10 நாள் பழக்கம் தான் நம்மளுடைய வழக்கமாக ஆகிடும். சரியா? இந்த பொண்ணு நல்லா வந்து குவைட்டாக நடந்துக்கும், நல்ல பேர் வாங்கலாம், பணிவாக இருக்கும்பா, டிசிப்ளினாக இருக்குப்பா, நல்ல ஒழுக்கமான பிள்ளைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்ல மாட்டீங்களா? எல்லாருமே இந்த மாதிரி சார், எக்ஸ்கியூஸ், தேங்க்யூ, சின்ன சின்ன வார்த்தை தானே. இதனால் நீ ஏதாவது கெட்டு போயிட போறியா? நம்ம சொத்து ஏதாவது கம்மியாகிட போதா? இல்லை நம்மளுடைய எனர்ஜி ஏதாவது வேஸ்ட் ஆகிடுமா? ஒரு சின்ன ஸ்மைல், தெரியாதவங்களாக இருந்தாலும் ஒரு ஸ்மைல். ஓகேவா? நீ என்னதான் கோபமாக இருந்தாலும் நீ என்னை பார்த்து சிரிச்சேன்னா நான் ஒரு நிமிஷம் என்ன ஆவேன். இப்போ நம்ம வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் தண்ணி கொடுக்குறோமே, எதுக்குமா தண்ணி கொடுக்குறோம்? கலைப்பு. அடுத்தது வரவேற்கிறது. இதுல வந்து சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் இருக்கு. அவங்க எவ்வளவுதான் கோப தாபத்தோட வந்தாலும், நெகட்டிவ் தாட்ஸோட வந்தாலும், நம்ம வீட்டில் வந்தோடனே தண்ணி கொடுத்தோம்னா அப்படியே மாறி பாசிட்டிவ் வைப் வருமா? என்ன வருமா? பாசிட்டிவ். அவங்களுடைய மனநிலை மாறும், பாசிட்டிவ் தாட்ஸ் வரும். சரியா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. சரியா?
ஒரு சின்ன சின்ன விஷயம்தான். வாங்க உட்காருங்க, என்ன வேணும் அப்படிலாம் கேட்குறோம். தண்ணி கொடுத்துட்டு என்ன வேணும், அப்பாவை பார்க்கணுமா, சரிம்மா அடுத்து, இந்த மாதிரிலாம் கேட்போம், செய்வோம். ரிசீவ் பண்ணுற முறை. வாங்கன்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட சொல்ல மாட்டோம். அதை திறந்து பார்த்துட்டு நம்ம பாட்டி நம்ம ரூமுக்கு போயிடுவோம், மொபைல் எடுத்து பேசிகிட்டே போயிடுவோம். இப்படியே அவங்க என்ன நினைப்பாங்க, என்னடா இது அப்படின்னு. அவங்க நிலையில உங்களை வச்சு பாருங்களேன். நம்ம யார் வீட்டுக்காவது போகும்போது இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா நீங்கள் எப்படி நினைப்பீங்க? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கே போகிறீங்க, ஃப்ரெண்டு வாடான்னு சொல்கிறோம் என்ன, அப்போ அவங்க வீட்டில் அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ வாப்பான்னு சொல்லிட்டா அது கூட நம்மளுக்கு இப்படி பார்த்துட்டு அவங்க பாட்டுட்டு இப்படி போனாங்கன்னா நீங்கள் எப்படி நினைப்பீங்க? எப்படி நினைப்பீங்கம்மா? சங்கடமாக இருக்கும். ஓகே, அது மாதிரியெல்லாம் யாருக்கும் அந்த மாதிரியெல்லாம் தராமல் நம்ம இனிமேல் கரெக்டாக நடக்கும். சரி, நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷாப் எட்டிகேட்ஸ். ஒர்க் ஷாப் எட்டிகேட்ஸ்னா இப்போ நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் என்னன்னா ஸ்கூலுக்குன்னுட்டு சில பழக்க வழக்கங்கள் இருக்கு. கிளாஸில் இப்படி தான் உட்காந்துருக்கணும், டீச்சர்ஸ் நடத்தும்போது இப்படி தான் நம்ம இருக்கணும், இந்த மாதிரி எட்டிகேட்ஸ். அடுத்தது மீல் எட்டிகேட். மீல் எட்டிகேட்னா என்னம்மா? ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம். எப்படி சாப்பிடுவீங்க? எடுத்து போட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அப்படி செய்யலாம். எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் செய்வோம்? அது சில அட்மாஸ்பியர் தான். அது ஃப்ரெண்ட்ஸோட நடந்துக்கும் போது அப்படி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடந்துக்க முடியுமா? செய்ய முடியுமா? நீட்டாக டிசிப்ளினாக சாப்பிடணும். அதே மாதிரியே அவ்வுன்னுட்டு சாப்பிடக்கூடாது. எப்படி வாயை மூடி மெல்லணும் இருக்கா? அதே மாதிரி ஒரு பந்தியில் உட்காருறீங்க, பரிமாறுறாங்க. எனக்கு வடை பிடிக்கும், எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றது. அவங்க பரிமாறுறவங்களுக்கே சந்தேகம் வரும், என்னடா வெச்சமாக வைக்கலையா, ஸ்வீட்டையும் காலி பண்ணிடுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த லைன் அட்லீஸ்ட் அந்த லைன் அந்த ஒரு டேபிள் அந்த 5-6 பேருக்கு போகிற வரைக்கும் மாதிரி வெயிட் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இது என்னென்னா அந்த பரிமாறுற வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா? பொறுக்கணும். பரிமாறுற வரைக்கும் பொறுக்கணும். நம்மளோட இந்தியன் கல்ச்சர் என்ன தெரியுமா? உணவு பரிமாறினோடனே நம்ம உணவுக்கு படைத்த இறைவனுக்கு என்ன பண்ணணுமா? நன்றி சொல்லணும். நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிடணும். இதெல்லாம் வந்து டெடிகேட்ஸ். இந்த ஸ்பூனு ஃபோர்க்கு இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம். எந்த இடத்துல சாப்பிடணுமோ அப்படி. கையில் சாப்பிட்றது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக வந்து கையில் சாப்பிட்றது தான் நம்மளுடைய நாடி சுவை நரம்பு இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுமா? தூண்டுதல் கொடுத்து நம்ம மூளைக்கு வந்து இதை சாப்பிட்றோம், இதை செய்கிறோம், இந்த பொருள்லேருந்து இந்த சக்தியை நம்ம எடுத்துக்கணும் செய்யணும் அப்படின்றது இந்த கையில் நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்ம மூளைக்கு வந்து அது வந்து தூண்டுமா. அந்த இதெல்லாம் இருக்குது, சுவேஸ்பட்டது கிடையாது. அதே மாதிரி நம்ம இந்தியன் கல்ச்சரில் எப்படி கீழே சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடணும். சமணம் போட்டு உட்காந்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வயத்துக்கு வந்து எனக்கு இது போதும் அப்படின்னுட்டு நம்ம வயிறு வந்து சொல்லிடுமா. அதே மாதிரி ஜீரண உறுப்புகளை வந்து தூண்டுமா. சாப்பிடும்போது ஜீரண உறுப்புகளை வந்து நம்மளுக்கு இது பண்ணி அதோடைய சக்தியெல்லாம் நம்மளுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி செய்யும். மீல் எடிகேட்ஸ் இது வந்து சின்ன சின்ன ஃபாலோ பண்ணி இது பண்ணலாம். அதே மாதிரியே பக்கத்தில் இருக்கிறவங்க எந்திரிச்சவங்க நம்ம அட்லீஸ்ட் அந்த டேபிளில் இருக்கிறவங்கள எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு குரூப் போகிறோன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு கேட்கணும். ஹோட்டலுக்கு போகிறோன்னா ஆர்டர் கொடுக்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படின்னுட்டு. அவன் தானே செலவு பண்ணுறான், சும்மா இன்னைக்கு ஜமாயிடுச்சுருவான்ட்டு காலையிலேருந்தே பட்டி போட்டு வைக்க சாயந்தரம் போனோன்னா ஒரு வெட்டு, அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? என்ன தேவையோ அதை மட்டும் கரெக்டாக. அதே மாதிரி உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வந்துடுச்சா அப்படின்னுட்டு நம்ம சாப்பாட்டை பாஸ் பண்ணுறோம்ல, அதுவே எப்படி பாஸ் பண்ணணும்னா லெஃப்ட் சைடு தான் கொடுத்து இப்படி எடுத்து இப்படி கொடுத்து ஓகே தேங்க்யூ அந்த மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம வந்து உணவை வந்து பாஸ் பண்ணணுமா. பாஸ் பண்ணி சாப்பிடும்போது இப்படி இந்த ரவுண்ட் இப்படி வரணுமா, இப்படி 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 குறுக்க மறுக்க அப்படியெல்லாம் இது பண்ணக்கூடாது. அடுத்தது எந்திரிக்கும் போது பக்கத்தில் இருக்கிறவங்களும் சாப்பிட்டாங்களா செஞ்சாங்களான்னு பார்த்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, நம்ம படக்குன்னு எந்திரிச்சு இதெல்லாம் செய்யக்கூடாது. இது சின்ன சின்ன மீல் எடிகேட்ஸ். அடுத்தது
ப்ரொஃபஷ்னலிசம் சில ஆஃபீஸ்லலாம் போகிறப்ப இந்த இதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துலலாம் ரூல்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் இது ஐடி ஃபீல்டே எடுத்துக்கோங்க. நம்மளுக்குன்னு ஒரு கேபின் கொடுப்பாங்க. நம்ம கேபின் தானே நட்டு கச்சா மூச்சா நட்டு போட்டு வச்சுட்டு போகலாமா? போகக்கூடாது. அடுத்தது நம்ம கேபினில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு ஃபோன் எப்படி பேசுறது? சத்தமாக பேசுறது. அப்படிலாம் பேசலாமா? பேசக்கூடாது. அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சும்மா போய் வாண்டர் பண்ணிக்கிட்டே இப்படி சுற்றி பார்த்துக்கிட்டே அப்படியெல்லாம் இருக்கலாமா? ஒரு ஆஃபீஸில் நம்ம அப்படி நடந்துக்கலாமா? நடக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கம்பெனிக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு மீட்டிங் எட்டிகேட்ஸ். பெரிய பெரிய மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு அஜெண்டா கொடுக்கணும். அஜெண்டானா என்னம்மா? இது நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் நான் சொல்ல போகிறேன், இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னுட்டு. இப்போ நீங்களே ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஃபங்க்ஷனு, ஒரு பார்ட்டி, ஃபேர்வெல்லாம் வைப்பீங்களா? வெல்கம் பார்ட்டி கொடுப்பீங்க, அப்படி தானேம்மா? கொடுத்தீங்களா? செஞ்சீங்களா வெல்கம் பார்ட்டியெல்லாம்? என்னம்மா ஃபேர்வெல்லாம் உண்டா? 12க்கு 10க்கு ஃபேர்வெல் கொடுத்தீங்களா? நீங்கள் உங்களுக்கு கொடுத்தாங்க. நீங்கள் 10th படிக்கும் போது அவங்க இது கொடுப்பாங்களா? ஃபேர்வெல் கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? ஃபேர்வெல் இந்த மாதிரி பார்ட்டிஸு இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ரேயர் சாங்கு, குத்துவிளக்கு ஏற்றுறது, அதுக்கப்புறம் வந்தவங்களை வெல்கம் பண்ணி ஹானர் பண்ணுறது, அடுத்தது இந்த மீட்டிங் இதுக்காக தான் அப்படின்னுட்டு சொல்கிறது. இப்போ நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களெல்லாம் நான் கூப்பிட்றேன். நீங்கள்லாம் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுடைய பாராட்டுதல்களை சொல்லுங்கள். ஃபெலிசியேஷன். இதுக்கு பேர் என்ன? ஃபெலிசியேஷன்னா என்னன்னா, இந்த ஒரு பார்ட்டிக்கு உங்களை சிறப்பு அழைப்பாளராக நாங்கள் அழைக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை, நிறைகளையும் சொல்லலாம், குறைகளையும் சொல்லலாம், இந்தந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம், பாராட்டலாம். இதெல்லாம் தான் ஃபெலிசியேஷன். இப்போ நான் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அதில் என்னென்ன நான் செஞ்சுருக்கேன் இதெல்லாம் சொன்னால் தானே எல்லாருக்குமே புரியும். வந்த இன்வைட்டீஸ்க்கும், அழைப்பாளர்கள் அவங்களாம் யாரு? இன்வைட்டீஸுக்கும் ஃபெலிசியேஷன்னா என்ன? பாராட்டுறது, பேசுறது, சிறப்பு பேச்சாளர், சிறப்பு அழைப்பாளர், இதெல்லாம் பத்திரிகையை பார்த்துருக்கீங்களா? ஃபெலிசியேஷன். இன்வைட்டீஸ், நீங்கள்லாம் வரவேற்பாளர்கள். உங்களை கூப்பிட்டு பத்திரிக்கை கொடுத்து நான் உங்களை கூப்பிட்றேன்னா நீங்கள்லாம் இன்வைட்டீஸ். இந்த மாதிரி ப்ராப்பராக அவங்க எல்லாருக்குமே இந்த சார்பாக தான் இந்த மீட்டிங் நடக்குது இப்படியெல்லாம் சொல்லணும். அடுத்தது 1-to-1 மீட்டிங். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களை அறிமுகப்படுத்தி அவங்கள போய் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1-to-1, அதுதான் என்ன? 1-to-1 மீட்டிங். அப்போ நான் இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லலாம், நான் இதை பற்றி பேசணும்டா அப்படின்னா நீ உங்களை போய் பாருங்க, உங்கள் ஃப்ரெண்டு சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? போனோடனே என்ன பண்ணணும்? எடுத்தோடனே ஹாய் மச்சான் அப்படின்ட்டு போய் இது பண்ணுவீங்களா? தெரியாதவங்க கிட்ட எப்படி சொல்லணும்? போனோடனே குட் மார்னிங் சார், அப்புறமா நம்ம இடத்துக்கு அவங்க வந்தாங்கன்னா வாங்க சார், உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ப்ராப்பராக சில வரமுறைகள் இருக்குது. அதுதான் மீட்டிங் எட்டிகேட்ஸ். வாங்க அப்படின்ட்டு நான் இதை பற்றி நம்மளுடைய கருத்துக்களை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன? அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும். மெயினாக என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் எட்டிகேட்ஸ். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான இது என்னன்னா கம்யூனிகேஷன் எட்டிகேட்ஸ். கம்யூனிகேஷன்னா என்னம்மா? தொடர்பு. கம்யூனிகேஷன்னா என்ன? தொடர்பு. ஒருத்தர் ஆதி காலத்தில் மனுஷங்கள்லாம் எப்படிமா பேசினாங்க? சைகை மொழி. வெரி குட், சூப்பர். யார் சொன்னா? சைகை மொழி. யார் சொன்னீங்க? கம்யூனிகேட் பண்ணது சைகை மொழி. அதுக்கப்புறம் தான் இந்த பேச்சு வழக்கங்கள்லாம் வந்துச்சு. அந்த கம்யூனிகேஷன்ல இன்னைக்கு முக்கியமான 3 இது என்னன்னா ஃபோன், நெக்ஸ்ட் இமெயில், அடுத்தது இன்பர்சன். இப்போ உங்ககிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கேன் இன்பர்சன், பர்சனலாக கம்யூனிகேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் என்ன வந்தோடனே வந்து உங்களை எல்லாருக்கும் ஒரு என்ன பண்ணேன்? விஷ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் இதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இதை பற்றியெல்லாம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன். அதுதான் இன்பர்சன். நெக்ஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது
ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நம்ம நம்பர்லாம் சேவ் பண்ணியிருப்போம், நம்ம பேரெல்லாம் சேவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ தெரியாமல் வேற ஒருத்தவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஃபோன் போட்டு பேசுறீங்க. எப்படி பேசுவீங்க? ஹலோ அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் நான் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கா நீ தானே ஃபோன் பண்ண, நீயே போய் என்ன யாருன்னு கேட்பியா? நல்ல பிள்ளைடா அப்படிதான். ஸோ ஃபோன் பண்ணிட்டு என்ன பண்ணணும், நம்மளை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்துக்காக நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னுட்டு தகவல் சொல்லிட்டு அவங்களுடைய கருத்துக்களை நம்ம என்ன பண்ணணும், வாங்கணும். கருத்துக்களை நம்ம கேட்டுக்கணும். நம்ம சொன்னதுக்கு அவங்க கிட்ட பதில் என்ன ரெஸ்பான்ஸோ அதை காது கொடுத்து கேட்கணும். சொல்றதுக்குள்ளார வச்சிருந்தீங்களா ஃபோனை, அந்த இதை மட்டும் என்னைக்குமே பண்ணிடாதீங்க. ஃபோனை வச்சுட்டுமா, சரிங்க அப்புறம் வேற என்ன, சரி நேரில் பார்க்கும்போது பேசலாம், சந்தோஷம், இப்படியெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி தான் ஒரு ஃபோன் காலை நம்ம முடிச்சுக்கணும். சரியா? வச்சுக்குமா, வேற என்ன, அவங்களையும் பேசுறதுக்கு சான்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இமெயில். இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது இது ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னென்னா உங்களுடைய இதெல்லாம் ரெஸ்யூம்ஸ் எல்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஸ்யூம்ஸ் எல்லாம் கூட கம்பெனிஸ்க்கு எப்படி அனுப்பணும், இமெயில் எப்படி அனுப்புவீங்க, மெயில் பண்ணுறேன் போது இமெயில் பண்ணணும். அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லெட்டர் கூட நம்ம வாட்ஸ்அப்பில் கூட நம்ம அனுப்பலாம். ஆனால் அது எப்படி இருக்கணுமா, இன்னார் லெட்டர் ஃபார்ம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களாம்மா, அஃபிஷியலுக்கு ஒரு மாதிரி அன்அஃபிஷியலுக்கு ஒரு மாதிரி அப்படின்னுட்டு. அதுக்கு அதே மாதிரியே தான் இமெயில்லையும் எட்டிகேட் இருக்கு. என்னன்னா சப்ஜெக்ட் டு இன்னாரு, சப்ஜெக்ட் எடுத்தோடனே இது நிமித்தமாக வாசவி கிளப் இன்டர்நேஷனல் ட்ரைனிங் மோட்டிவேஷனல் கிளாஸ் அப்படின்னு தான் நான் மெசேஜை சொல்லணும். சார் கிட்ட சொல்லும்போது மெசேஜை நான் அப்படி தான் சொல்லணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இங்கேருந்து வரேன், எனக்கு இந்த கிளாஸ் வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும் அப்படின்ற சொல்லணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணிடணும், டு இவருக்கு என்ன சப்ஜெக்ட் இது, இந்த தகவல் சொல்லிடணும். அதுக்கப்புறம் மேட்ரு வரணும். அப்படி தான் இருக்கணும். அதுதான் என்னது, இமெயில் எட்டிகேட்ஸ். அடுத்தது ஃபோனை வந்து பப்ளிக் பிளேஸில் எப்படி யூஸ் பண்ணுவீங்க, எப்படி பேசுவீங்க? முதல்ல சவுண்டா பேசுவீங்களா, மெதுவா பேசுவீங்களா? அடுத்தவங்களை டிஸ்டர்ப் எது செஞ்சாலும் என்ன பண்ணணும், அடுத்தவங்களை ஒருத்தவங்களுடைய சுதந்திரம்ன்றது அடுத்தவங்களை பாதிக்காத அளவு இருந்தா அதுதான் கரெக்டான நம்மளுடைய சுதந்திரத்தை நம்ம பயன்படுத்துறோம். வீட்லயே பாத்தீங்கன்னா நீங்க பாட்டு நீங்க வந்து கரெக்டா போனீங்கன்னா உங்க அம்மா அப்பா ஏதாவது சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா, உங்க டீச்சர்ஸ் அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்களா? ஆனா நம்ம வந்து நம்மளுடைய கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதுதான் எட்டிகேட்ஸ், சிம்பிள் எட்டிகேட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபர்மீனா வந்துட்டேன். எவ்வளோ நேரம் பாயிருக்கு? நெக்ஸ்ட் இப்போ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி. 1 2 3 4 5 இது வந்து ஃபிஷ் பஸ். என்னது? ஃபிஷ் பஸ். 5 10 அதாவது 5 மடங்கு 5 மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வரும்போது ஃபிஷ். 7 7 14 21 அது மாதிரி 7 மடங்கு வரும்போது என்ன சொல்லலாம், பஸ். பஸ் என்னது? ஃபிஷ் பஸ். ஃபிஷ் பஸ். ஃபிஷ் எதுக்கு வரணும்? 5 10 15 இதெல்லாம் வந்தா பஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அதனால எல்லாமே சேர்ந்து விளையாடலாம்ல. ஸ்டார்ட் பண்ணி எந்திரிச்சு பிரிஸ்கா இருங்க. நானே பிரிஸ்கா இருக்கேன், நீங்க தான் எந்திரிச்சு 1 2 சொல்லுங்க. 1 2 3 4 5 என்ன சொல்லணும்? சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 வந்தா என்ன சொல்லணும்? 5 10 வந்தா என்ன சொல்லணும்? ஃபிஷ். ஃபிஷ் F5 Z இத நான் அப்படி சொன்னேனா? அடுத்தது பஸ். ஃபிஷ். சூப்பர்.
first one. என்னடா அவ்வளோ போரிங்கான இருக்கு நான் பேசுறது? போர் அடிக்கிறா உங்களுக்கு? போர் அடிக்கிறா? சரி, என்னடா எத்திக்ஸ் எட்டிகேட்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏதாவது நான் பேசுறேன் ஒரு வார்த்தையாவது உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் பதிஞ்சிருக்கும். என்ன ஓகேவா? நீ கேட்கலனாலும் ஒண்ணுமே இல்லை, தூங்கு உட்காந்து என்ன வேணாலும் நீ பண்ண. ஆனா நான் பேசுறது உன்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்காந்துருக்கோம். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. சரியா? கொஞ்சம் ஃப்ரெஷ்கா இருங்க, எனர்ஜிக்கா இருங்க. என்னம்மா நீ சொல்லு இப்ப? டூ சவுண்டா சொல்லு. டீ வேணுமா? வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏய் சூப்பர். கரெக்ட் தான் 8 அவ சொன்னதான் கரெக்ட். சூப்பர். ஏய் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரிஸ்கா இருக்காங்கடா, கிளாப் பண்ணுங்க. அந்த மாதிரி சொல்லணும். பாரு அந்த பிள்ளைங்க சைலண்டா இருந்தாலும் பாயிண்ட்ல இருக்காங்க. கண்டினியூ. ஏய் நீ தானே கம்ப்ளீட் பண்ண. என்ன சொன்ன? என்ன சொல்லணும்? யார் சொல்லணும்? நீ நீ முடிச்சியா? ஓகே. கம்ப்ளீட். 11 சொல்றதுக்கு என்னமோ பேசுற நீ. என்னமோ பேசுற, என்னமோ சொல்ற. என்ன நம்பர் என்னையே கேக்குறான்டா. ஏய் சூப்பர் சூப்பர். ஸ்டால் பஸ். அந்த தம்பி என்ன பண்ணாரு? அவருடைய வேலையில அவர் கரெக்டா இருந்தார். 14 இல்ல நம்ம நார்மலா 5 10 ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த 7 14 வரும்போது என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம மறந்துடுவோம். ஆனா அவர் வந்து என்ன பண்ணாரு? கரெக்டா வந்து ஞாபகப்படுத்தி சொன்னார். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் ஏய் சூப்பர். 2 பேர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கண்டிப்பா நீனா இப்படிதானே வரணும். 19 சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்லணும்? ஃபிஷ். சூப்பர். 21 என்ன சொல்லணும்? பஸ். வந்துட்டாங்க. ஒன் சொல்லிட்டாங்க. அவங்க அவுட் ஆயிட்டாங்கம்மா. அதுல இருந்து அவங்க 1 ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 2 3. ஓகே 3 இருக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம படிக்கும்போது ஒரு சின்ன ரெக்ரியேஷன்ஸ் இதெல்லாம் வந்து என்ன இந்த மாதிரி என்ன ஆக்டிவிட்டி இது பொழுது போகாம மிஸ்டி படிக்கும்போது எப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, ஒரு சின்ன ஒரு நம்மளே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? எனர்ஜைஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு ரெக்ரியேஷன் பண்றோம், ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் பண்றோம். இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி படிச்சோம்னா நல்லா பதியும். வீட்லயே பார்த்தீங்கன்னா அம்மா வேலை சொல்றாங்க, வேலை சொன்னாங்கன்னா அம்மா நான் படிக்கணும் அப்படின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ஏதாவது அந்த சின்ன வேலையை செஞ்சுட்டு படிங்களேன், இன்னும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஆனா வந்து ரொம்ப பெரிய வேலையா இருந்தா அம்மா படிச்சுட்டு வந்து செய்யறேன்னுட்டு சொல்லி கேட்கலாம். தவிர்க்க முடியாத சின்ன உதவிகள் வந்து செய்யணும். யாரா இருந்தாலும் சின்ன நாளைக்கு அப்பதான் உங்களுடைய குழந்தைகள் வந்து நீங்க சொல்றதை கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஒபீடியண்டா இருந்தாதான் நம்ம போறப்ப நம்ம ஒரு ஆஃபீஸரா இருக்கும் போதோ, நம்ம பக்கத்துல இருக்கிற டீம்மேட்ஸ் டீம் லீடரா இருக்கும் போதோ என்ன நம்ம சொல்றத அப்பதான் கேட்பாங்க. நீங்க என்ன குரூப்மா? என்னமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோ மேத்ஸ். யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். சூப்பர், நிறைய பேரு. ஓகே என்ன ட்ரீம்மா உங்களுக்கெல்லாம்? ஐடி. ஓகே சூப்பர். அடுத்தது வேற என்ன டிஃபரெண்டா? இன்ஜினியரிங் படிக்கணும். ஓகே நெக்ஸ்ட் இன்ஜினியர் படிச்சுட்டு நெக்ஸ்ட்
சூப்பர். உங்களோட ஆம்பிஷன் என்னமா? டாக்டர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன? ஐஏஎஸ். ஓகே, சூப்பர். ஐஏஎஸ் யார் சொன்னா? யார் சொன்னா? ஐஏஎஸ் யார் சொன்னா? எவ்வளோ ப்ரௌடான ஒரு இது சொல்லுங்க. எல்லாரும் ஒன்று சொல்றதோட நம்ம ஒன்று சொல்லி ஸ்டாண்டர்ட் சூப்பர். தைரியமா இருக்கு. அதனால என்ன நம்ம என்ன தப்பா பண்ணிருக்கோம்? தைரியமா இருக்கணும். என்னமா ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ்க்கு என்ன இது குவாலிஃபிகேஷன் என்ன இது பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு? சிரமமா ஒரு டிகிரி, அதுக்கப்புறம் குரூப் எக்ஸாம், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னாலே தினம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ், நியூஸ் பேப்பர் படிக்கணும், நியூஸ் கேள்வி, இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நியூஸ் பேப்பரை ஜஸ்ட் ஒரு ஹெட்லைன்ஸ் மட்டும் நம்ம படித்தோம்னா ½ அன் ஹவர், ஒரு 10-15 மினிட்ஸ், 15 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ்க்குள்ளார என்ன படிச்சிடலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாட்டு நடப்பு, என்னென்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். கோச்சிங் சென்டர் இது மாதிரிலாம் போகலாம். ரைட். டாக்டர்ஸ் படிக்கணும்னா என்னம்மா இப்போ என்ன பண்ணணும்? நீட் எக்ஸாம். நீட் எக்ஸாம் படிக்கணும். நீட் எக்ஸாமுக்கு இப்போ நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய வந்து சான்சஸ் 7.5 கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7.5% இது இருந்தால் இப்போ 11th தான் நம்ம படிக்கணும். கங்க்ராட்ஸ்மா, பெஸ்ட் விஷஸ்மா, பெஸ்ட் விஷஸ். வந்து நம்ம 11th படிக்கிறோம் இல்லையா? இந்த 11th சிலபஸ் தான் பேசிக். 11th தான் நம்மளுடைய பேசிக். இதை வச்சு தான் இந்த மேத்ஸில் வந்து நம்ம எல்லாமே இங்கே படிக்க போகிறது டெரிவேட்டிவ்ஸ். நம்ம படிக்கிறது எல்லாமே வந்து அடித்தளம். ஒரு ஃபார்முலா எப்படி வருது, அந்த ஃபார்முலா 12th வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் அங்கே போய் அப்ளிகேஷன் பண்ணுறோம். 12th படிக்கிறது எல்லாமே அப்ளிகேஷன்ஸ் தான். இங்கே படிக்கிறது தான் எல்லாமே என்ன? ஃபண்டமெண்டல். 9th 11th ஃபண்டமெண்டல், அடிப்படை. ஸோ 11th தானே அப்படின்னு நினைக்காதீங்க. தினம் கிளாஸ் எடுக்கிறத கொஞ்ச நேரம் படிங்க. என்ன பண்ணணும்? படிங்க. ஃபஸ்ட்டு புரியுதோ புரியலையோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எப்படி படிக்கிறீங்க படிங்க. அதே மாதிரி சாயந்தரம் எத்தனை மணிக்கு ஸ்கூல் விடுவாங்க? 4:30 or 5 ஆகும். ஏன் அப்படி எல்லாரும் ஒருத்தவங்க 4:30 சொல்கிறாங்க, ஒருத்தவங்க ஸ்டடி ஆடா? சரி, வாட் எவர் இட் மேபி, ஒரு 6 மணி வச்சுக்கோ. சாயந்தரம் வீட்டுக்கு போகிற, ரெஃப்ரெஷ் பண்ணுற, 6 மணிக்கு சாமி கும்பிட்டு விபூதியோ குங்குமோ உங்களுடைய வழக்கம். அதை பண்ணி பாரு, நான் சொல்கிறேன், சிரிக்காதீங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்பில்ட் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பழக்கப்படுத்துங்க. எதையா இருந்தாலும் நம்ம பழக்கம் தான் வழக்கமாகும். சொல்கிறேன் இல்லையா? ஹேபிட் வந்து நம்மளுடைய நேச்சர் ஆகிடும், நம்மளுடைய பிஹேவியர் ஆகிடும். ஸோ தினம் சாயந்தரம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களோ கொடுக்கலையோ, நீ என்ன பண்ணுற? படிக்கிற. ஜஸ்ட் ரீட் பண்ணு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க். அந்த மாதிரி பண்ணோம்னாலே நம்மளுடைய லேர்னிங்கை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன பிரமிட் மூலியமா உங்களுக்கு சொல்றேன். லேர்னிங் பிரமிட். இவாமா இங்க வா. ஏன் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் சிரிக்கக்கூடாது. பயமா, என்னை பார்த்து பயமா இருக்கா? ஜோக்கர் மாதிரி இருக்கேனா? ஜாலியா இருக்கு. சந்தோஷம். சார் வேணா மேக்ஸ் எடுத்துடலாமா? எம்எஸ்சி மேக்ஸ்மா. ஹிந்தி எடுக்கலாமா? ஹிந்தி ஓகேவா? சரிம்மா. ஃபர்ஸ்ட் இது என்னம்மா? ஏய், இது என்ன? சரி, எனிவன் வாங்க எல்லாரும் வா. இது என்ன? இது ஜஸ்ட் இது என்ன சொல்லுங்க? லெக்சர்னா என்ன சொல்லுங்க? லெக்சர்னா என்னம்மா? கிளாஸ் எடுக்கிறாங்களா? டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்களா? கிளாஸ் எடுக்கிறத கவனிக்கிறது மூலியமா நம்மளுக்கு எத்தனை % கிடைக்குது? மேல என்ன எழுதி? ஓகே, சூப்பர். பார்த்தீங்களா? இல்லை நீங்களா சொன்னீங்க?
பாத்தீங்களா? ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஏய் அப்ப நான் பாய்ஸ் பக்கமே இப்படியே வச்சுக்கிறேன், நீங்க யாருமே சொல்ல மாட்டீங்க. ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சொன்னேன் இல்லையா, ரீட் பண்ணுங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணுங்க, வாசிக்கணும். வாசிச்சோம்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும்? பதியும். அதே மாதிரியே படிக்கும் போது நீங்க இப்போ ஒரு புக்கை எடுத்து படிக்கும் போது என்ன பண்ணுவீங்கம்மா? படிப்போம். சரி ரைட், அதுதான் புக்கை எடுத்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? எப்படி படிப்பீங்க? பென்சில் எடுத்து அண்டர்லைன் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு நோட் வச்சுக்கோங்க. நோட் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட் நம்மளுக்கு முக்கியம்னு சில பாயிண்ட் தோணும் இல்லையா, தோன்றதை எழுது. படிக்கும் போது உனக்கு என்ன முக்கியம்னு தோணுதோ அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டு, புக் எடுக்கும்போது பக்கத்துல ஒரு ரஃப் நோட் வச்சுக்கோங்க. பென்சில்ல அண்டர்லைன் பண்ணுங்க. நல்லா தூக்கம் வருது தம்பிக்கு, கொட்டாயெல்லாம் வருது, படிப்பை பத்தி பேசுறோம்ல. இது மாதிரிலாம் நம்ம சின்ன சின்னதா பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பதியும். அடுத்தது ஆடியோ விஷுவலைஸ். சில இதை வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிசிக்ஸ்ல ஒரு இதை சொல்லித்தராங்க, எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லித்தராங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை லேப்ல போய் நீங்க செய்வீங்க தானே, அது நல்லா பதியும். அவங்க சொல்லி தரும்போது நம்ம எப்படி நினைக்கணும்னா கற்பனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் வந்து இந்த சால்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, இந்த ஆசிடை ஊற்ற சொல்லியிருக்காங்க, இந்த ரியாக்ஷன் ஆகும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்றாங்கன்னா நம்ம கற்பனையிலேயே வந்து நினைச்சு பார்க்கணும். 10 grams இந்த சால்ட் எடுக்க சொன்னாங்க, இந்த ஆசிடை இத்தனை மில்லி ஊற்ற சொல்லியிருக்காங்க, இந்த ரியாக்ஷன் நடக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் இருக்கலாமா? கெமிஸ்ட்ரியில இதெல்லாம் பார்த்துருக்கீங்களாமா? ஆசிட் பேஸ் அதெல்லாம் படிக்கும்போது அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் விஷுவலைஸ் பண்ணுங்க. இந்த ஆடியோ சொன்னேன் இல்லையா, ஆடியோ வந்து என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது, தமிழ் எழுத்துக்கள் படிச்சிருக்கீங்களா? தமிழ் நம்பர்ஸ் படிச்சிருக்கீங்களாமா? தமிழ் அதை எப்படி நீங்க மனப்பாடம் பண்ணீங்க? படிச்சிருக்கீங்களா? கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். இது என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர்லாம் எடுத்தோம்னா 1 2 3 வரும். அப்படிதானம்மா? இது ஒரு வகையான மெமரி பண்றதுக்கு ஒரு ஆடியோவா நம்ம ஒரு பாட்டா நம்ம அங்க ஏபிசிடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஏபிசிடி ஆத்திச்சூடி இதெல்லாம் எப்படி நம்ம ஒரு பாட்டா வந்து மெமரி பண்ணோம். ஸோ எதையுமே ஒரு பாட்டு மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா, விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம படிக்கிறது எவ்வளவு தூரம் நம்ம மனசுல நிக்குமா? 20% மனசுல இல்லடா. இல்ல அவங்க சொல்றது கரெக்ட் தான். சில இது வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சில நம்ம இதுல வந்து கேக்லலாம் இந்த பேக்கிங் சோடா போடுறது, ஆப்ப சோடா அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆப்ப சோடா, பேக்கிங் சோடா இதெல்லாம் போட்டா இந்த ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஃபெர்மெண்டேஷன், இந்த ஈஸ்ட் எல்லாம் போட சொன்னா இந்த நானுக்கெல்லாம் ஈஸ்ட் போட சொல்லுவாங்க, பிரெட்டுக்கெல்லாம் ஈஸ்ட். இந்த ஃபெர்மெண்டேஷன் இதெல்லாம் நம்ம எப்படி ப்ராக்டிக்கலா லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த சின்னதா படிச்சதை லைஃப் லாங் நம்ம யூட்டிலைஸ் பண்றோம், அது மறக்க மாட்டோம். அவங்க சொல்றது கரெக்ட் தான். நம்ம யூஸ் பண்ண யூட்டிலைஸ் பண்ண சில இது வந்து விஷுவலைஸா ஆடியோவா நம்ம இது பண்ணும்போது லைஃப் லாங் நம்ம மறக்க மாட்டோம். இப்போ நம்ம படிக்கிறத ஆடியோவோ விஷுவலைஸாவோ பண்ணிக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு எவ்வளவு தூரம் இருக்குமா? 20% இருக்கும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன்னா என்ன மெத்தட்னா, சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடத்திருக்கீங்களா? நீங்க செஞ்சிருக்கீங்களா? சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிட்டு இருக்கீங்களா? நீ கலந்துட்டு இருக்கியாமா? நீங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஓகே. சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? அங்க செஞ்சு காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி என்ன பார்த்துருக்கீங்க? ஓகே. அடுத்தது வேற என்னம்மா? ஓகே. இப்ப அந்த இதெல்லாம் செய்முறையெல்லாம் செஞ்சு காமிக்கிறாங்கல்ல, அந்த மெத்தடுக்கு பேரு டெமான்ஸ்ட்ரேஷன். நீங்க இனிமேல் தான் உங்களெல்லாம் பிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேபுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க, அப்படிதானம்மா? அந்த மாதிரி கூப்பிட்டு போயிட்டாங்களா? ஓகே. அது வந்து உங்களுக்கு லெக்சர் நடத்துனாங்க.
இது பண்ணாங்க. அங்க போய் நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன், அந்த மெத்தட் அங்க லேப்ல போய் நம்மளுக்கு சொல்லி தராங்க பாத்தீங்களா, அது டெமான்ஸ்ட்ரேஷன். நம்ம விஷுவலைஸா பார்க்கறோம், செய்முறையா செஞ்சு பார்க்கறோம். அந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தடால நம்மளுக்கு எவ்வளவு தூரம் மெமரி, எவ்வளவு தூரம் நம்ம கத்துக்கலாம், 30% கத்துக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்கஷன். இப்ப ஒரு கிளாஸ் நடத்தியாச்சு, டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது நம்ம பாட சம்பந்தமா பேசணும். இப்போ பாட்டுட்டு நேற்று படத்தை பார்த்தேன், ராயன் படத்தை பார்த்தேன், அந்த படத்தை பார்த்தேன், அதான் டிஸ்கஷன் கிடையாது. நம்ம லேர்னிங், நம்மளுக்கு என்ன சொல்லி தந்தாங்களோ அதை இது பண்ணி பார்க்கறது டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷன் மெத்தட் மூலமா நம்மளுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும், 50%. நெக்ஸ்ட் பிராக்டிஸ். நம்மளுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்களா, ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க, எதுக்குமா கொடுக்குறாங்க, பிராக்டிஸ். பிராக்டிஸ் பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட். பெர்ஃபெக்ட்டா நம்ம ஆகும். என்ன பிராக்டிஸ், பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோமா, பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கிடைக்குமா. அந்த பிராக்டிஸ் பண்றது மூலமா நம்மளுக்கு 75%, எவ்வளவு பர்சன்டேஜ் கிடைக்கும், 75%. என்னடா இந்த சாருக்கு வேலை இல்லை, ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, இந்த டீச்சருக்கு வேலை இல்லை, அவங்க செய்ய முடியாது, நம்ம செய்ய சொல்றாங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்ம நல்லதுக்கு தான், அவங்க எப்படி வேணாலும் சொல்லிட்டோம், நம்ம எப்படி நடக்கணும், நம்ம நல்லதுக்கு தான் அவங்க சொல்றாங்க அப்படின்னுட்டு ஹோம்ஒர்க் என்னமா வந்துருக்காங்களா. பிராக்டிஸ் பிராக்டிஸ் ஹோம்ஒர்க் முதல் பேசிக்கா நம்ம என்ன செய்யணும் சொன்னாலையா, சாயந்தரம் போனோடனே 6 மணிக்கு படிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுவே உங்களுக்கு வழக்கமாயிடும். நீ என்னைக்காவது ஒரு நாள் முடியலனாலும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு கண் விழிப்பு வந்துடும். சாயந்தரம் 6 மணிக்கு சொல்றேன், காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா கூட பரவாயில்ல. எக்ஸாம் டைம்ல 5 மணிக்காவது எந்திரிங்க. ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே மாத்திக்கிட்டே வாங்க. ரொம்ப எடுத்தோடனே 4:30 மணிக்கு எந்திரிச்சு படி அப்படியெல்லாம் கிடையாது. 1/2 மணி நேரம், 1/4 மணி நேரம் இப்படி பண்ணா நம்ம போதும். சரி, அடுத்தது டீச் அதர்ஸ். குரூப் இருப்பாங்களா, 10th பார்த்துருக்கீங்களா, 10th உங்களுக்கு குரூப்பா போட்டிருப்பாங்க. இப்போ வந்தோடனே இங்க வந்து நீ நடத்தி கிளாஸ் எடு அப்படின்னு சொன்னா யாராவது செய்ய முடியுமா. அதே உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ளார ஒரு 4 பேரா இந்த சப்ஜெக்ட், இந்த யூனிட்டை பாருங்க, இந்த எக்ஸசைஸை பாருங்க அப்படின்னுட்டு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றோம், அதுக்கப்புறம் சொல்லி தரலாம். இது எப்படின்னு சொல்லுடா, இது எப்படி செய்யறதுன்னு சொல்லுடா. கேட்பாங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ், கேட்டிருக்காங்களா, கேட்கலனாலும் அந்த தகுதியை வளர்த்துக்கோங்க. இனிமேல் நம்மளை வந்து கேட்கணும், நம்மளை வந்து இது சொல்லித்தாரா அப்படின்னு. அதே மாதிரி இன்னொன்னு இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப், பாண்டிங். சரியா, இந்த மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரது மூலியமா நம்ம படிச்சது எவ்வளவு தூரம் நம்ம கத்துக்கலாம். 90%, எவ்வளோ 90% ரேஸ் கிடையாது. ஒருத்தவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம்னா அது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு 90% நம்ம மைண்ட்ல அப்சர்வ் ஆயிருக்கும். நம்ம படிச்சது அவ்வளவு தூரம் நம்மளுக்கு நினைவில் இருக்கும். இப்ப எதுக்கு நான் இது சொன்னேன்னா, காலையில எந்திரிச்சோன்னே பேர்ட்ஸ் எல்லாம் பறக்கும். எப்படி பறக்கும், வி ஷேப்ல பறக்கும். பார்த்துக்கிங்களா, வி ஷேப் பேர்ட்ஸ். அதுக்கு பேரே என்ன, வி ஷேப்ல பறக்கும். அதுல ஃபர்ஸ்ட் போகுதுல ஒரு பறவை, அந்த பறவை பார்த்தீங்கன்னா 75% எஃபர்ட் எடுத்து பார்க்குமா, 75% எஃபர்ட் எடுத்து படிக்குமா. கேட்டீங்களா, அந்த கிளாஸ் அந்த மேம் எடுத்துட்டாங்களா, 1 hour ஆயிடுங்களா. ஓகே, இது மட்டும் சொல்லிடுறேன். அந்த பேர்ட்ஸ் என்னமா கேட்டீங்களா, ஓகே சூப்பர், தேங்க்ஸ். அந்த பீச் பேர்ட்ஸ் ப்ளீஸ்மா அந்த கவர்மெண்ட் எஸ் கேட்டி ஏதோ ஒரு 5 minutes எண்ட் பண்ணிடுறேன் சொல்லுங்க மேம். சரி, வி ஷேப்ல ஃபர்ஸ்ட் பேர்ட் எப்படி பறக்குமா, 75% எஃபர்ட் எடுத்து பறக்குமா. செகண்ட் போகும்போது ஒரு 2-3 பறவை, அது எத்தனை பர்சன்டேஜ்னா 50% தான் எஃபர்ட் எடுத்து பறக்குமா. இந்த 75% எஃபர்ட்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கப்புறம் அப்படியே வருது வரிசையா. லாஸ்ட் பறக்குது பார்த்தியா பேர்டு, அந்த பேர்டு பார்த்தனா ஜாலியா ஹாயா பறக்கும். ஆனா என்னைக்கு அந்த எப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேர்டு டயர்ட் ஆகி ஒரு மாதிரி சுணக்கம் கொடுக்குதோ, இந்த லாஸ்ட் பேர்டு ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போகுமா. என்ன பண்ணுமா, ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு போகுமா. அது பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பேர்டுக்கு ஏமா அவ்வளோ ப்ரெஷரு,
நம்ம போகிற பாதை கரெக்டாக, அதில் ஏதாவது தடங்கள் இருக்கா, உணவு தேடி தான் நம்ம போகிறோம், அந்த உணவு கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, இதெல்லாம் சர்ச் பண்ணி அவ்வளோ எஃபர்ட் எடுத்து போகுது. அந்த பறவை ஃபஸ்ட்டு பறவை என்ன பண்ணுது, அவ்வளோ எஃபர்ட் எடுத்து போகுது. அதனால தான் அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரெயின். ஆனால் இந்த லாஸ்ட் போகிற பேர்டு ஜாலியாக போகிற மாதிரி தானே நம்ம நினச்சோம். ஆனால் அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு போகுது. டக்குன்னு அந்த ஃபர்ஸ்ட் பேர்டு டயர்டாகிற சமயம் லாஸ்ட் பேர்டு வந்து ஃபர்ஸ்ட் பேர்டுக்கு போய் அவ்வளோ எஃபர்ட் அது கொடுக்கும். ஸோ டீம் லீடராக இருக்கிறது அது ஒரு குவாலிஃபிகேஷன் கிடையாது, அது ஒரு பெருமை கிடையாது, அது ஒரு குவாலிஃபிகேஷன். நான் ஒரு டீமை லீட் பண்ணி போகிறேன்னா என்னுடைய மெம்பர்ஸும் என்னுடைய டீம்மேட்ஸும் அதுக்கு என்ன ஆகணுமா, டீம் லீடராக நான் கொண்டு வரணும். அதுதான் ஒரு லீடருக்கான குட் குவாலிஃபிகேஷன். இப்போ இந்த குரூப் இருக்காங்க, இந்த குரூப்பில் வந்து இந்த தம்பியை வந்து அந்த பையன் வந்து சொல்லித்தா அப்படின்னு சொல்கிறான்னா இவன் சொல்லித்தாங்க. அந்த தகுதியை நம்ம ஃபஸ்ட்டு வளர்த்துக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும், அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ரெடி பண்ணணும். அதுதான் ஒரு டீம் ஒர்க்குனா என்னன்னா, அந்த டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே அந்த குவாலிஃபிகேஷன், குட் லீடர்ஷிப்புக்கு என்னன்னா நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே அந்த தகுதிகளையும் வளர்த்து கொடுக்கணும், அந்த சந்தர்ப்பங்களையும் நம்ம கொடுக்கணும், அந்த வாய்ப்புகளையும் நம்ம அமைச்சு கொடுக்கணும். நான் தான் எனக்கு தான் பதவி வந்துருச்சுன்னு இப்படியே பிடிச்சிட்டு இருந்தேன்னா அது ஒரு நல்ல நிர்வாகத்துக்கு அழகா? அடுத்தவங்களுக்கும் ஐடியாஸ் இருக்கும், திறமைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வாய்ப்புகள் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான்